சீலாவி வந்து பீச் ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக்கெண்டு. அங்கே வந்து நல்லா இருந்தது. ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஹோல்டாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபுட் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு ஃபுட் இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வியூ. அதில் வந்து வில்லாஸும் இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹால் வித் டிவி, அப்புறம் வந்து மினி ஃப்ரிட்ஜு, அப்புறம் கெட்டில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ரெக்லைனர் சோஃபாவும் இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் போயிட்டு. அது மாதிரி ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ரூம்க்கே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லாம், ரொம்ப ஹைலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் மொத்தமாகவே வந்து ப்ரீவியஸ் டே டின்னரு, அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரியே வடை, சாம்பார், சட்னி எல்லாமே வந்து வீட்டில் எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரியே டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு சைடு பால்கனி. இதில் வந்து நம்ம சும்மா வந்து இந்த பக்கத்தில் ப்ராப்பர்ட்டியில் வந்து டக்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிட்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு டபுள் காட் பெட்டு. அதுக்கப்புறமா வந்து வாஷ்ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா மாப் பண்ணி நல்லா நீட்டாக ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து உள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதிகபட்சம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஈவினிங்கே போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியில் நைட் வாக் போனோம். பீச்சுக்கு போனால் குட்டி குட்டி நண்டெல்லாம் இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நம்ம இருக்க ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து பக்கத்துலேயே தான் பீச்சு. ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஏன்னா அலைலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி சர்ஃபிங்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணுறாங்க. இதுதான் மார்னிங் ஃபுட்ஸு எல்லாமே இருந்தது. மீன் குழம்பு கூட காலையிலேயே வச்சிடுறாங்க. அது கூட நமக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து பார்த்தாலே வந்து பீச்சோட வியூ தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும்